வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல கிறிஸ்பியான போண்டா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஈவினிங்கில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் நல்லா சூடாக ஹெல்த்தியாக செய்து கொடுத்தீங்கன்னா நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பில் இட்லி மாவு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு பவுலில் இந்த இட்லி மாவை சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த மாவு அரைச்சி ஒரு நாள் அப்படி இல்லைன்னா 2 நாள் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது போல் ஒரு விஸ்கு அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மாவும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதில் உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அதனால உப்பு சேர்க்க வேணாம். லாஸ்ட்டாக கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாங்க. நம்ம ரவை சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அது ஊறணும். அதுக்காக தான் இந்த 10 நிமிஷத்தில் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வெங்காயம், கேரட், இஞ்சி, பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். இந்த மாவு நல்லா ரெடியாக இருக்குது. ரவை சேர்த்ததால் ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணதை விட இப்போ நல்லா திக்கான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். மாவு இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம போண்டா போடும்போது நல்லா எழும்பி வருங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடிசாக கட் பண்ணின பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு இது போல் துருவி சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்னதாக இஞ்சி துண்டுகளையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை நல்லா கத்திரிக்கோலால் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. முக்கியமாக இந்த கருவேப்பிலை இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்க்கும்போது சாப்பிடும்போது உள்ளே போயிடுங்க. அப்படி இல்லைன்னா எடுத்து போட்டுருவாங்க. அதே போல் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஒரு முறை இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். முக்கியமாக நம்ம இந்த இட்லி மாவு எடுக்கும்போது ரொம்ப புளித்த மாவை எடுக்கக்கூடாதுங்க. அதே போல் இந்த இட்லி மாவு கூட ரவையும் அரிசி மாவும் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் இந்த போண்டா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே போல் மேக்ஸிமம் நம்ம ஈவினிங்கில் இது போல் ஸ்நாக்ஸ்லாம் செய்யும்போது எந்தெந்த ஸ்நாக்ஸ்லலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்க முடியுமோ அதில் எல்லாத்தையுமே இது போல் கம்மியான அளவில் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும்போது பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அவங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதால சாப்பிட்றதே தெரியாது. அதனால் மிஸ் பண்ணாமல் இது போல் செய்துக்கலாம். இப்போ இந்த பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் மேக்ஸிமம் உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கலாம். உப்பு மட்டும் ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ போண்டா போடுறதுக்காக ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம இந்த மாவுகள்லேருந்து இது போல் ஒரு சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது போல் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. கைகளால் போடலாம். பட் கைகளில் எண்ணெய் தெறிக்கணும் பயந்தவங்க இது போல் மீடியம் சைஸ் கரண்டிகளாக எடுத்து நம்ம இது போல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு முக்கியமாக இதை உடனே இது போல் நம்ம பிரித்து விடக்கூடாது. கை வச்சு கிண்டவும் கூடாது. அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்போ தான் அதுவே அழகாக மேலே எழும்பி வந்து அதுவே பிரிஞ்சு வருங்க. சப்போஸ் நீங்கள் ஒட்டியிருக்கு அப்படின்னுட்டு நீங்கள் பிரித்து விடணும்னு நினச்சிங்கன்னா
உதிரி உதிரியாக ஆகிடும். அதனால தான் இது அப்படியே இது போல் ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டு நம்ம முன்னும் பின்னும் வேக வச்சு பொரித்து எடுத்துக்கலாங்க. முக்கியமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கலர் மாறிடும், உள்ளே வெந்து வந்திருக்காது. அதுக்காக தான். இந்த போண்டா கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா இட்லி மாவில் செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டாங்கங்க. கண்டே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதே போல் நம்ம முன்னும் பின்னும் பெரட்டி விட்டுட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கின பிறகு இதை அப்படியே இது போல் கரண்டிகளால் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இது போல் கரண்டிகளை யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம ஒன்று எடுக்கும் போது மிஸ் ஆகிடுச்சினாலும் ரொம்ப கரிஞ்சிடும். இது போலன்னா நமக்கு ஈஸியாக எடுக்க வருங்க. அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம இருக்கிற மீந்த மாவுகளையும் கரண்டிகளால் இது போல் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாங்க. நீங்கள் மேக்ஸிமம் கரண்டிகளால் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரண்டிகள் எடுக்கும்போது கரெக்டான அளவான கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம மாவு எடுத்து எண்ணெயில் போடும்போது அது கொஞ்சம் உப்பி பெருசாக வருங்க. அதுக்கேற்ற மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க கைகளாலே கிள்ளி போட்டுக்கலாம். பிகினஸாக இருக்கிறவங்க இது போல் கரண்டிகளால் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா பொரிந்த பிறகு எண்ணெயிலேருந்து வடிகட்டி இது போல் மறுபடியும் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல கிறிஸ்பியான ஹெல்த்தியான போண்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு அவங்க யூனிஃபார்ம் மாற்றுறதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபி செய்திடலாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், டச் பண்ணும்போதே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் மாவு எடுக்கும்போது ரொம்ப புளித்த மாவாக இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அதே போல் சப்போஸ் மாவு தண்ணியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் சேர்க்கிற அரிசி மாவு கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்டான அளவு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.